ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லா டிஃபனுக்கும் சூட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பர் தக்காளி குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இம்மிடியேட்டாக உங்களை வந்து சேரும். நான் இன்றைக்கி ஒரு மண்சட்டியில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன். இதில் நம்ம பட்டை, கிராம்பு, சோம்பு தாளிச்சுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் தட்டி வச்ச பூண்டும் சேர்த்துருக்கேன். பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க, கட் பண்ணி சேர்க்க வேண்டாம். நம்ம இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறதில்ல. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாமல் பூண்டை மட்டும் இந்த மாதிரி தட்டி சேர்த்து குருமா பண்ணும் பொழுது அது இன்னமுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம இந்த பூண்டு நல்லா வதங்குற வரைக்கும் விட்டுறணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய சைஸ் வெங்காயமாக 2 வெங்காயம் எடுத்து அதை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு கீறின பச்சை மிளகாய், கொஞ்சம் கல்லுப்பு அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு சிம்மில் வச்சுருங்க. தக்காளியிலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க வேண்டாம். தக்காளி இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு மேஷர் எடுத்து இந்த தக்காளியை நம்ம லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி பண்ணும் பொழுது நமக்கு குருமா வந்து நல்லா திக்காகவும் அந்த தக்காளியெல்லாம் தனித்தனியாக இல்லாமையும் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து இதில் நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா இல்லைனா கறி மசால் பொடி எது இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த மசாலாவெல்லாம் கருகிடாமல் நம்ம இதில் உடனே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நீங்கள் தேவையான அளவு உப்பும் போட்டு கொதிக்க விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கும் பொழுதே நம்ம இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு நான் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, இது எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த அரைச்சிட்டு வந்த மசாலாவையும் குருமாவில் சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா கொதிக்க விட்டுட்டேன். அவ்வளோதான், குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்தோடு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் பிரியா ஐடியாஸை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.